ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. இப்போ திருப்பதியில் சுவாமிக்கு பூஜைகள் நடக்கணும். சுவாமி ரொம்ப உக்ரமாக இருக்காரு. அது நியதிப்படி எந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட தாத்தாச்சாரியார்னு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த பூஜை பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ அது எப்படி செய்யுது? அவங்களாம் யாருமே இல்லையே. போ என்ன செய்யுதுன்னு தெரியாமல் திருப்பார்கிட்ட அந்த ராஜா வந்து மறுபடியும் கேட்குறாரு, சுவாமி இதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, என்னோட சிஷ்யன் வியாசராஜரை நான் அனுப்புகிறேன், அவர் இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கட்டும், உரிய காலம் வரலும் அது இறைவன் சித்தப்படி நடக்கட்டும் சொல்லி வியாசராஜரை சொல்லி நீங்கள் போய் திருப்பதி சென்று அவருக்கு பூஜை புனஸ்காரம்லாம் நீங்கள் பாருங்கள், செய்து வாங்க அப்படின்னு சொல்கிறார். வியாசராஜர் உடனே கொஞ்சம் நேரம் யோஜனை பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, ராஜா கிட்ட சில கண்டிஷன் சொல்கிறார். நான் பூஜை பண்ணுறதுக்கு வரேன், முதல் 40 நாள் வரையிலும் யாரும் கர்ப்பகுடிக்குள்ளே வரக்கூடாது, ஒருத்தர் கூட வரக்கூடாது, நான் ஒருத்தர் உள்ளே போவேன். பூஜைக்கு வேண்டிய பொருட்கள்லாம் கொண்டு வந்து முன்னால் வச்சுட்டு நீங்கள் போயிடணும். என்னோட சிஷ்யர்கள் முன்னால் இருப்பாங்க, நான் ஒருத்தன் தான் போய் உள்ளே போய் பூஜை பண்ணணும், நான் சொல்கிற வரலையும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. ராஜா சொல்கிறார், எப்படியாவது நல்லபடியாக நடந்தால் சரி நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா சுவாமி ரொம்ப உக்கிரமாக இருக்கார், கோபத்தில் இருக்கார். யாரான்னு முன்னால் வந்தாங்கன்னா அவங்கள அவர் திருஷ்டி பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு தீங்கு ஏற்படும், அவங்களால சஸ்டைன் பண்ண முடியாது, அவங்க தாங்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுமையான தீங்கு ஏற்படும் அவங்களுக்கு. அதை அறிஞ்சு வியாசராஜர் 40 நாள் வரையும் யாரும் உள்ள வரக்கூடாது, மூலஸ்தானத்துக்குள்ள கர்ப்பகுடிக்குள்ள யாரும் வரக்கூடாது, இன்க்ளூடிங் ராஜா யாரும் வரக்கூடாது, தன் ஒருத்தரும் யாரும் போகக்கூடாது என்று சொல்லி அந்த கர்ப்பகுடி சாவியை அவர் வாங்கிட்டு அவர் சிஷ்யர்களை அழைத்து கொண்டு அவர் எப்படி போறார் அப்படின்னா, கால் வச்சு போகல. ஏன்னா கால் அது வந்து அந்த மலையே சாலிகிராம மலை, அது மலை பூராமே தெய்வம் தான். அதனால அவர் வந்து கால் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டி போட்டி ஏறாரு. இவர் ஒன்றும் ராமானுஜர் 2 பேரும் அப்படித்தான் போறாங்க மலைக்கு. அவங்க சாதாரணமாக நடந்து கால் பாதத்தை வைக்கிறது இல்லை. அவர் அப்படி அவர் போய் மலை மேலே போய் அங்கேயே தங்கியிருந்து சுமார் 40 நாள் வரலும் அவர் ஒருத்தரே உள்ளே போய் பூஜை பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அதுக்கு சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி மந்திர ஜபமெல்லாம் பண்ணி பிரார்த்தனைகள்லாம் பண்ணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் சிஷ்யர் வெளியில் நிறுத்தி வச்சார், யார் உள்ள வராமல் பார்த்துக்கோ, ஏன்னா யார் வந்தாலும் அவங்களுக்கு தீங்கு ஏற்படும், அதான் பயம். அந்த தாங்கக்கூடிய சக்தி தபவலியும் எடுத்த வியாசராஜருக்கு வேற யாருக்கும் கிடையாது. அதனால அப்படி அவர் வந்து அதை 40 நாள் வரையிலும் அந்த மாதிரி செய்து 40 நாளைக்கு அப்புறம் சுவாமி ரொம்ப சாந்தமாகி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ராஜாவுக்கு தகவல் சொல்றோம். ராஜா வந்து தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜனங்களை எல்லாம் தரிசனம் கொடுறாங்க. நித்தியமும் வியாசராஜரே ஒரு 3-4 வருஷங்கள் வியாசராஜரே மேலேயும் அடுத்து அங்கே மலை மேலேயே தங்கியிருந்து அங்கேயே அவரோட சமஸ்தான பூஜைகள் மற்ற ஆகனிகங்கள்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு பூஜையும் அவரே பண்ணி எல்லாம் போட்டிருக்கா. ஜனங்கள் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல கூட்டம் ஆரம்பிச்சு, எல்லாருக்கும் அனுகிரகம் ஆரம்பிச்சது. கோயில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சுவாமிகள் பார்த்து நித்திய உற்சவம் எப்படி, பட்சோத்சவம் எப்படி, மாதாந்திர உற்சவங்கள் எப்படி, வருஷோதர உற்சவங்கள் எப்படி, எல்லா வருஷங்களும் மாதங்களும் பட்சங்களும் என்னென்ன உற்சவங்கள் நடத்தணுமோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கிற மாதிரி பண்ணிட்டார். கோயிலோட கோபுரத்துக்கு தங்க கவச்சமும் இவர் தான் பண்ணி போடுறாரு. இந்த திருப்பதி கோயிலுக்கு இந்த கோபுரத்துக்கு தங்க கவச்சம் இவர் போடுறாரு. அதே சமயத்தில் விமான வெங்கட்ரமண சுவாமி அவர் அங்கே நிர்மாணம் பண்றாரு. நம்ம திருப்பதியில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி பிரதட்சணம் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்து மேலே விமான வெங்கட்ரமண சுவாமி நான் எல்லாரும் பார்க்கலாம். அது வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ணிருந்தது. எல்லாரும் அதை வந்து தரிசனம் பண்ணணும். முதல்ல அவர் எப்படி நியதி வச்சிருந்தாருன்னா, முதல்ல விமான வெங்கட்ரமண தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளாது மூலஸ்தானங்கள் வரணும்னு இருந்தது. ஆனால் இப்போ கூட்டம் அதை மாதிரி பண்ண முடியாதனால நேராக நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் வரும்போது முடிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணி வரும்போது தரிசனம் பார்த்து வரும்போது மூலஸ்தானம் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு பிரதட்சணம் வரும்போது நம்ம விமான வெங்கட்ரமண தரிசனம் பார்க்கிறோம். அதை நிர்மாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அவர் கீழே இறங்கி வந்துட்டு வாரத்தில் 3 நாள் போய் பூஜை பண்ணுவார். மற்ற நாள் அவர் சிஷ்யர்கள் எல்லாம் அந்த பூஜையை பார்த்துருந்தாங்க. இப்படி சுமார் ஒரு 11 வருஷங்கள், ஒரு 7-8 வருஷங்களுக்கு மேலே ஓடி போயிடுச்சு. அப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் வரார், ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு வருகிறார். அவர் சுவாமிகளை பார்த்து, சுவாமி இந்த பையன் வந்து தாத்தாச்சாரோட வம்சத்தில் பிறந்தவர், இந்த இவங்கெல்லாம் தற்கொலை பண்ணிட்டு விஷம் குடி தற்கொலை பண்ண சமயத்தில் அந்த குடும்பம் சேர்ந்து ஒரு பெண் ஒருத்தி பிரசவத்துக்காக ஸ்ரீரங்கம் தாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த தாய் பெற்றெடுத்த ஆண் குழந்தை தான் இது தாத்தாச்சாரோட வம்சத்தியர்னு இந்த பையன். இவனுக்கு நீங்க ட்ரெயினை பண்ணி பூஜைக்கு உண்டான அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறார். வியாசர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி பரவாயில்ல, அந்த கொடுத்தரான்னு மிஞ்சினாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு உபநயனம் பண்ணி வேதங்கள் எல்லாம் கற்றுத்தந்து பூஜா முறைகள்லாம் கற்றுத்தந்து என்னெல்லாம் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுங்கிற முறையெல்லாம் கம்ப்ளீட்டாக அவர் சொல்லிக் கொடுத்து சுமார் 4-5 வருஷங்கள் வரலாம் அந்த குழந்தைக்கு எல்லாம் கற்றுத்தந்து அவனை மேலே அழைத்து போய் அவனை பூஜை பண்ண சொல்லி பூஜை எப்படி பண்ணுறான்னு பார்த்து அவர் சிஷ்யர்களை கூடவே இருக்க வச்சு எல்லாம் பண்ணி
ஒரு குறிப்பிட்ட காலம் வரலாம் அவனை பூஜை பண்ணி இவர் பார்த்துட்டு இருந்துட்டு திருப்தியான உடனே அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தீர்மானிக்கிறார். எல்லாரும் முடிஞ்சிச்சு, அவர் தீர்மானம் பண்ணாச்சு, நாளைக்கு இருந்து நான் வரமாட்டேன், அந்த பையனை பூஜையெல்லாம் பார்த்துக்குவான், எல்லா பூஜையும் நடக்கும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். அவருக்கு அசிஸ்டண்ட்டுக்கு வேற ஆளுகள் எல்லாம் அவர் உண்டார்ந்தால ஏற்பாடு பண்ணிட்டார். கடைசி நாள் அவர் பூஜை பண்ணிட்டு முடிச்சுட்டு திரும்பி கீழே இறங்கணும். பாதத்தை தொட்டு சுவாமி பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வருது. அவர் 12 வருஷ காலம் உன்னை பூஜை பண்ணினேன், இனிமே எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது, எனக்கு எவ்வளவு பூஜன் புண்ணியம் பண்ணோம் தெரியல, உனக்கு அந்த பூஜை பண்ண உன்னை விட்டு போகும்போது மனசு விட்டு என்னை விட முடியல, எனக்கு என்னை விட்டு பிரிய மனம் இல்லைன்னு சொல்லி பாதத்தை படுத்துக்கொண்டு மனம் உருகி பிரார்த்தனை செய்கிறார். அப்போ அந்த வெங்கட்ரமண சுவாமியோட மேலே போட்டிருந்த பச்சை கலர் உத்திரியம் பட்டு வஸ்திரம் அப்படியே சரிஞ்சு அவர் மேலே ஷால் போட்ட மாதிரி அப்படியே அவர் மேலே பூத்தி விழுது. சுவாமியே அவர் ஆச்சரியம் பண்ண மாதிரி தெரிஞ்சு எல்லாரும் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. அந்த வஸ்திரம் பட்டு வஸ்திரம் பீதாம்பரம் இன்னைக்கும் அந்த ஸ்ரீமடத்திலே பூஜையில் இருக்கிற ஒரு பெட்டியில் வச்சு பூஜை பண்ணுறார். இன்றைக்கும் அந்த மடத்தில் இருக்கு அந்த பீதாம்பரம். இவருக்கு சுவாமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டார், சந்தோஷப்பட்டு திரும்பி அவர் கீழே அவர் இதுக்கு வந்துட்டார். இங்கே இதுக்கு முழுபாகல் மறுபடியும் அப்பூருக்கு வந்துடுறார். அடுத்தால மீண்டும் அப்பூர் மறுபடியும் அவர் விஜயநகரத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த ராஜா ரொம்ப ஆசைப்படுறாரு. வியாசராஜ், ஏன்னா லட்சுமி நாராயண முனி அதாவது ஸ்ரீபாதராஜருக்கு வயசு ஆயிடுச்சுனால அவர் ஜாஸ்தி வர முடியாது, அடுத்தாப்புல வியாசராஜர் வரணும், அவர் விஜயநகர சாம்ராஜ் வரணும்னு சொல்லி ரொம்ப ராஜா ஆசைப்பட்டு அவரை வரவழைத்தவர்கிட்ட வேண்டிக் கொள்ள இந்த வியாசராஜரும் இப்போ விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வரப்போறாரு. அவருடைய அங்கே விஜயநகரத்தில் அவர் நல்லா நடக்குதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணம்.